அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். தினமும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கும், காரிய தடைகள் நீங்கும், ஆரோக்கிய குறைபாடு ஏற்படாமல் இருக்கும், நினைத்த விஷயம் நினைத்த மாதிரி நடக்கும். அதிலும் குறிப்பாக சுபகாரிய தடைகள், பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க தினமும் காலை எழுந்ததுமே இது செய்யுங்க. காலை எழுந்ததும் செய்யுங்க, வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது செய்யுங்க, வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரும்போது செய்யுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சூட்சமத்தை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும், ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். பொதுவாகவே நாம் கோயிலுக்கு போகும்போது தான் பார்த்தீங்கன்னா, கோயிலில் முதல்ல இருக்கக்கூடிய படி என்ன செய்வோம்? தொட்டு கும்பிடுவோம். அதை போலவே நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது, வீட்டிலேருந்து வெளியில் போகும்போதெல்லாம் நம்ம வீட்டு நிலைவாசல் இருக்கும் இல்லையா? குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம் நிலைவாசல் தான். நீங்கள் பூஜையில் குலதெய்வத்துக்கு விளக்கேற்றி பிரசாதம் வச்சு நீங்கள் எத்தனை வழிபாடு செஞ்சாலும் குலதெய்வம் என்பது நிலைவாசலில் இருக்கக்கூடிய தெய்வம். நீங்கள் நிலைவாசலில் வழிபாடு செய்கிறதா ரொம்ப சிறப்பான பலனையுமே கொடுக்கும். அதை பற்றி நான் அடுத்தடுத்த பதிவுகளில் பதிவு செய்கிறேன். எப்போவுமே நான் சொல்கிறது என்னென்னா, காலையில் எழுந்தது தூங்குறதுக்கு முன்னாடி, வெளியில் போகிறதுக்கு முன்னாடி நிலைவாசலை உங்கள் இரு கைகளால் தொட்டு கும்பிட்டுட்டு போங்க. குலதெய்வம் உங்கள் கூடவே இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். ரொம்ப எளிமையான விஷயந்தான் இல்லையா? இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. மகா பெரியவாவின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.